அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுருக்காங்க, மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. பொக்கிஷம், அதிர்ஷ்டம், பொக்கிஷம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அதிர்ஷ்டம் பொக்கிஷமெல்லாம் மறைச்சி வச்சுட்டு எதுக்கு போனாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம இவ்வளவு அருமையாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இவங்க தேடி கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டும் இது கண்ணில் தெரியட்டும் அப்படிங்கிற, தேடி கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் இது கண்ணில் தெரியணும். சும்மா யதார்த்தமாக போகிறவனுக்கு பூரா இது தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது அந்த சாஸ்திரமெல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம், குருவும் கொலையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். குருவும் கொலையும் கொடுப்பாங்க, அந்த குருவும் கொலையும் வாங்குவாங்க. வாங்கி நான் என்ன ஆதிபத்தியத்தில் என்னுடைய வித்தையை சொன்னேனோ அதே திறமையும் வலிமையும் உனக்கு வர கடவுது அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க. அதை அவங்ககிட்ட படிக்கிறவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க பிள்ளைகளுக்கு குருவும் கொலையும் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு காலத்தில் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த பாம்பு கடிச்சுன்னா அங்கே தான் போவோம். அவர் பெரியவர் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் ஜோதிடம் பார்த்து ஆன்மீகத்தில் இருந்துட்டு அவர் போனார்னா அவர் மந்திரிப்பார், சரியாயிடும். அதுக்கு பிறகு என்ன சொன்னால், அவர் பையன் பார்க்க ஆரம்பித்தான். இப்படி அந்த வழி பரம்பரைகளில் என்ன சொன்னால் வருவது தான் ஜோதிடம், ஆன்மீகம், மருளாடி, பூசாரி இதெல்லாம். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சு தெளிவாயிருக்கு. இல்லைன்னா ஆக முடியாது. என்ன காரணம்னா, இதற்கு ஒரு முறையான கோட்பாடு உண்டு. இந்த கோட்பாடை படிக்காமல் என்ன சொன்னேன்னா, இந்த கம்ப்யூட்டரில் தட்டின மாதிரி எல்லாம் தட்டிட்டு என்ன செய்ய எல்லாருமே ஐயோ எனக்கு அது அந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் முறையாக போனால் என்ன சொன்னேன்னா, ஜோதிடத்தில் இருக்கிற பாதசாரத்தை உங்கள்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள் இருக்கா அப்படின்ட்டு. அது இல்லைன்னா என்ன சொன்னால், கம்ப்யூட்டர் காட்டுறதில் நம்பாதீங்க, நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது நமக்கு இருக்கிறதா, ஏன்னா நம்ம தான் அதை அனுபவிக்கக்கூடியவங்க. அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய ஒன்றை நாம் அப்ளை பண்ணி பார்த்து நாம் தான் இது உண்டு இல்லைன்னு சொல்லணும். அப்போ கம்ப்யூட்டர் சொல்கிறதே கேட்டுட்டு எனக்கு இப்படி இருக்குது, நான் இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன், ஐயா உனக்கு இந்த நட்சத்திரத்தில் இத்தனை பாதத்தில் தான் இருக்குங்க, இல்லையே ஏன் சாஃப்ட்வேரில் அந்த பாதத்தில் காட்டுங்க. அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னோம்னா இவங்க நேரம் வரணும், சொல்லிடுவேன். ரொம்ப ஈஸியாக அதை டச்சபிள் பண்ணோம்னா அவ்வளோதான், மெய்சியில் எடுத்து போயிடுவோம். இதெல்லாம் ஜோதிட விதி. இன்றைக்கி வந்த கதைக்கு வருவோம். என்ன கதை அப்படின்ட்டு, கர்மா நட்சத்திரம். கர்மா நட்சத்திரம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு 14 நட்சத்திரத்தை கர்மா சொன்னாங்க. ஒரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொருவருக்கும் என்ன தோஷம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து, அது ஜோதிடத்தில் உள்ளது தான். இத்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அது கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து என்னை விட வயசு என்ன சொன்னான்னா, ஒரு வயசு மூத்தவர், அவருக்கு 3 பிள்ளைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீடு வாசல் கட்டி பிள்ளைகளை என்ன சொன்னாங்க டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கடுத்து கடைசி பையனே இங்கே இருந்தார், என் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், என்ன வழி பண்ணி கொடுக்க, என்ன பண்ணி கொடுத்தேன் என்ன சொன்னால் காஞ்சிபுரத்தில் படிக்கேன். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்று சொன்னாலும் அவர் எப்படி என்ன சொல்கிறான்னா, என்ன சொன்னால் 3 பிள்ளைகளை பற்றி வீடு கட்டி வாசல் கட்டி எல்லாம் கட்டி இன்றைக்கி என்ன சொன்னான்னா, ஒரு பட்டாசு ஏஜெண்டாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். எங்கேயோ ஒரு கர்ம நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கர்ம நட்சத்திரம். ஓகே, மூல நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதே மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்து என்ன சொல்ல லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் இருக்க தான் செய்கிறான். அதற்கு விதிவிலக்கு உண்டுங்கிறத யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. அந்த கிரகம் இப்போ ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருந்தால், அந்த குரு பகவான் என்ன சொல்கிறான்னா, லக்கண ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ சூரியன் ரீதியாகவோ கெட்டிருந்தால்தான் அது கர்ம நட்சத்திரமாக சேர்த்து கொள்ளப்படும்.
சும்மா வந்து என்ன சொன்னானே எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, கர்ம நட்சத்திரம் கர்ம இது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு. நான் தான் அதான் சொல்லிட்டேன், விதிவிலக்கு உண்டு, யாரும் பயப்படான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது, ஆனால் அடி வாங்கின பிறகு தான் விதிவிலக்கு உண்டு. இது ஒரு கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்படி என்ன கர்ம நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் இன்றைக்கி வேறு டாபிக் பேச நினச்சேன், பேரியல் சம்மந்தமாக பேச நினச்சேன். இது வந்து இன்றைக்கி மனசில் தட்டுப்பட்டது, இன்றைக்கி பேசிடுவோம். அப்போ கர்ம நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிப்பது? இப்போ எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஓப்பனாக பேசிட்டாங்க. என்ன ஓப்பனாக பேசிட்டாங்க, இந்தந்த இடத்து இந்த 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். எல்லாருக்கும் ஓரளவு யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது கர்ம நட்சத்திரம்னு நான் சொல்கிறேன், இதை வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. பாதசாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க, பாதசாரத்தை எடுத்து வைங்க. அந்த பாதசாரத்தை எடுத்து வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து, அந்த பாதசாரத்தில் சூரியன் சந்திரன் வரிசையாக வந்து ஒவ்வொரு கிரகம் என்ன சொல்கிறான்னா எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்னு வரிசையாக போடுது. போட்டுட்டு இப்போ சூரியன் ஒருத்தருக்கு வந்து சுவாதியில் நிற்கிறார், ஓகேவா? அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதுதான் உங்களுக்கு சாட்டை அடி கொடுத்து வந்து நெத்தி அடி கொடுத்து நொங்கெடுத்துரும். சூரியனுக்கு 3ல் 3வது நட்சத்திரம், இப்போ சுவாதி விசாகம் அனுசம், அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தால், சூரியன் சுவாதியில் நின்று அனுசத்தில் ஒரு கிரகம் நின்றால் அதுதான் உங்களுக்கு வகையான அடி நச்சுன்னு கொடுத்துரும். இது நீங்கள் கட்டத்தில் போட்டு பாருங்கள், ஏன்னா நாங்களாம் அடி வாங்கினாலும். அப்போ எதுக்கடா இப்படி அடிக்குது, நல்ல புத்தி திசை இதுதானே நமக்கு நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படி வந்து ஒரு பெருமையாக இருந்ததை வந்து இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் கர்ம நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் நின்ற இடத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ சூட்சமோ இது எப்பயுமே விளையாண்டுகிட்டே வரும். திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான், நல்லாவே இருப்பான், டபக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிரும். திடீர்னு ஒருத்தர் நல்லா இருக்கும், ஒருத்தர் ஏமாந்துருவான். இதெல்லாம் என்னென்னா வந்து இப்போ ஒரு திசை ஓடுதுன்னு வைங்களேன், ஒரு திசை ஓடுது, அந்த திசை நின்று ஓட்டுகின்ற இடத்திற்கு 3வது இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த திசையின் புத்தியோ அந்தரமோ சூட்சுமத்திலையோ இது பயங்கரமாக உள்ளிருந்து வேலை செய்யக்கூடிய பயங்கரமான வைரஸ். அந்த இப்போ இது வந்து இது அந்த பயங்கரமான வைரஸ் அந்த அளவுக்கு வந்து அடி கொடுக்கும். அப்போ இப்போ ஒரு திசை இருக்குன்னு வைங்களேன், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சனி திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சனி திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சனி நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே அப்படின்னா வந்து சதயத்தில் வந்து சனி நிற்கிது. அப்போ சதயத்தில் நின்று சனி திசை ஓடுகிறது. அந்த சதய நட்சத்திரத்துக்கு சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் நின்றால், ஒரு புதனே இருக்குன்னு வைங்களேன். அப்போ சனி திசையில் வந்து என்ன முதல் புத்தி என்ன புத்தி, சனி புத்தி. அதுக்கடுத்து 2வது புத்தி என்ன புத்தி, புதன் புத்தி. இந்த புதன் எங்கே இருக்காரு, சனி நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தில் போய் நிற்கிறார். நிற்கும்போது புதன் புத்தியில் வந்து வெளுத்து வாங்கிடுவான. புதனுடைய ஆதிபத்தியம் என்னது, அந்த லக்கணத்திற்கு புதன் என்ன ஆதிபத்தியம், அப்படிங்கிறது வச்சு வந்து என்ன சொன்ன கடைஞ்செடுத்து உங்களை வந்து என்ன சொன்னா பிச்சு எடுத்துருவார். இதே மாதிரி
உங்களுக்கு எந்த திசை ஓடுகிறதோ அந்த திசை நாயகன் நின்ற நட்சத்திர காலுக்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இல்லையா, கொஞ்சம் நிம்மதி. சரி, ரைட், ஓகே, முதல் புத்தி முடிஞ்சு வச்சு. இப்போ நம்ம சனியை பற்றி, சனியோடைய நட்சத்திரத்தை பற்றி, சனி திசை அவர் உட்கார்ந்துருக்க நட்சத்திரம். அப்போ சனிக்கு அடுத்து புதன் புத்தி வருது. புதன் நின்ற நட்சத்திரத்துக்கு முதல் இதில் இல்லை, புதன் நின்ற நட்சத்திரத்திற்கு புதன் புத்தி வரும்போது புதன் நின்ற நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது என்ன சொல்கிறான்னா கிரகம் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா, ரொம்ப சந்தோஷம், விட்டுருங்க. புதனுக்கு அடுத்து கேது நின்ற நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகத்தோடு அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோடைய புத்தி கேதுவோடைய புத்தியில் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன் அன்றின்னு சொல்லக்கூடிய வரும் இல்லையா, அதில் அந்த கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த அந்தரம் வரும்போது எப்படி என்ன சொன்னானோ ஒரு 20 நாள் 30 நாள் இருக்கும்போது வாட்டி எடுக்கும். என்னடானே தெரியாது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இதுதான் உண்மையான கர்ம நட்சத்திரம். இதை விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அது கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. அதை யாரும் அடியில் படிக்கலை. அந்த கர்ம நட்சத்திரம் என்று சொல்லி 14 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுடைய நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகக்காரர்கள் 6, 8, 12 மறைந்து திசை நடத்தினால்தான் நாம் பயப்படணும், இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பேசிட்டேன். இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா இதுதான். இப்படியே பாதசாரத்தை எடுங்க. சூரியன் லக்கணம் இருந்தாலும் லக்கணத்துக்கு 3 லக்கணத்துக்கு முன்னாடி ஒரு லக்கண புள்ளி எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு 3வது நட்சத்திரம். அந்த 3வது நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகத்திட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டா நமக்கு ஆப்பு வச்சிருவான். சரியா? அதனால் உண்மையான பாதிப்பை உண்டாக்கக்கூடியது நமக்கு ஓடக்கூடிய திசை. நடந்து முடிஞ்ச திசையெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஓடக்கூடிய திசையில் 9 புத்திகள் வரத்தான் செய்யுது. அந்த புத்திகள் நின்ற நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்து அது புத்தியாகவோ சூட்சுமமாகவோ அந்தரமாகவோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிழமைகள், அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திரங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ ஓரளவு நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்சிமம் நான் என்ன சொன்னேன், உன்னை திருப்பி பேசுவேன். ஏன்னு தெரியுமா? திருப்பி பேசுறது சரி எனக்காக இல்லை. என்ன காரணம்னா எல்லோரும் இதை படித்த பிறகு திரும்ப படித்தா தானே. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால்தான் அது கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகம்தான் கர்மத்தை பண்ணும். நிற்கிற கிரகத்துக்கு தான் வலிமை ஜாஸ்தி. இடம் கொடுத்தவனுக்கு வலிமை கிடையாது. இடம் கொடுத்தவன் என்ன சொன்னான், அந்த நட்சத்திரத்துக்கு நான் 3வது நட்சத்திரம் அவ்வளோதான் என் பொறுப்பு, ஆனால் அதில் நிற்கிறவன் தான் அவனை கெடுப்பான், நீ அவனுக்கு பரிகாரம் பண்ணிடு. அப்போ சரி, ரைட், ஓகே. ஒரு திசை நாயகன் நின்று ஓட்டுகின்ற இடத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதான் கர்ம கிரகம். அந்த கிரகம் சூரியனாக இருந்தால் சிவன் கோவில், சந்திரனாக இருந்தால் அம்மன் கோவில் சாத்மீகனம், புதனாக இருந்தால் பெருமாள் கோயில்,
செவ்வாயாக இருந்தால் முருகன் கோவில், குருவாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி, அல்லது என்ன சொல்கிறான்னா யார் சித்தர் வழிபாடு, சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு, சனியாக இருந்தால் காலபைரவர் வழிபாடு அல்லது எல்லைக்காவல் தெய்வ வழிபாடு, ராகுவாக இருந்தால் காளி வழிபாடு, கேதுவாக இருந்தால் விநாயகப் பெருமான் வழிபாடு. அப்போ இப்படி நீங்கள் எடுத்துக்கிடலாம். இது போனாலே ஓரளவு என்ன சொன்னால் தம்படும். அதற்கடுத்து ஒரு ஒரு திசை ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்துக்கு உண்டான உணவை தயவு செய்து சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறான்னா ஆப்பு உறுதி. அதை என்ன செய்யணும்? தானம் பண்ணுங்க. நான் திங்க முடியாது, நீ தின்னியா, தின்னுட்டு என்ன சொன்னாலும் அந்த கர்மா அவனுடைய ஆதிபத்தியத்தில் போயிடும். இது யார் நம்ம வெளியே சொல்ல போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் இதற்கு பரிகாரம் என்பது அந்தந்த கிரகங்களுக்குண்டான நவநாயகர்கள் வழிபடுவது, அந்தந்த ஆதிபத்தியமுடைய தெய்வங்களை வழிபட்டு கொள்ளுங்கள். ப்ளஸ் என்ன சொல்லலான்னா அது என்னது, அந்த எந்த கிரகம் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான உணவை, சூரியன் என்று சொன்னால் கோதுமை, சந்திரன் என்று சொன்னால் பச்சரிசி, செவ்வாய் என்று சொன்னால் துவரம்பருப்பு, புதன் என்று சொன்னால் சிறுபயிறு, குரு என்று சொன்னால் கொண்டக்கடலை, சுக்கிரன் என்று சொன்னால் வெள்ளை மச்சை, சனி என்று சொன்னால் எள்ளு, ராகு என்று சொன்னால் என்ன சொன்னால் உளுந்து, கேது என்று சொன்னால் காணப்பயிறு. இவ்வளோதான். மாந்தி என்று சொன்னால் என்னன்னு கேட்பீங்க. மாந்தி என்று சொன்னால் திணை தானம் பண்ணுங்க. இதை என்ன சொன்னா, அதாவது பொருளாகவும் தானம் பண்ணலாம், சமையல் பண்ணியும் தானம். சமையல் பண்ணி கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி, கோதுமையால் செய்யப்பட்ட பூரி, சந்திரன்னா என்ன சொன்னான்னா வெண்பொங்கல், செவ்வாய் என்று சொன்னால் என்ன சொன்னான்னா ஆம வடைன்னு ஒரு வடை சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ஆம வடை அப்படின்னு சொன்னால் பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க அந்த வடை. குரு என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா கொண்டக்கடலையை அவிச்சு தானம் பண்ணலாம். சுக்கிரன் என்று சொன்னால் வெள்ளமச்சையை தாளசம் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். சனி என்று சொன்னால் எள்ளுருண்டை பாக்கெட்டை என்ன சொல்லலான்னா யாரும் வாங்கலைனாலும் பிள்ளையார் கோயிலில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு எவனா தூக்கிட்டு போயிடுவான். ராகு என்று சொன்னால் என்ன சொன்னான்னா உளுந்த வடை. கேது என்று சொன்னால் காணப்பேர். இவ்வளோ தாங்க. மாந்தி என்று சொன்னால் திணையை என்ன சொல்லலான்னா நீட்டாக என்ன சொல்லலான்னா ஒரு சின்ன 1 கிலோ ஆர்டர் பண்ணி வாங்குங்க. அது அப்படி இருந்து உங்களுக்கு அந்த திசையோ புத்தியோ ஓடிச்சுன்னா ஒரு பாக்கெட்டில் ஓட்டு என்ன சொன்னா நல்லா என்ன சார் பின் பண்ணி என்ன சொன்னா எங்கேயாவது ஒரு கோயிலில் வச்சுருங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தாங்க கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. ஒரு நட்சத்திரம் நின்ற ஒரு கிரக திசைநாயகன் நின்ற இடத்திற்கு, ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதுதான் உங்களுடைய கர்ம நட்சத்திரம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். அதில் கவனமாக இருங்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உங்கள் பாதசாரத்தை நைஸாக போட்டுட்டு, பாதசாரத்தை போட்டு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு போட்டு அந்த நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தை எழுதுங்க. அதில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் கர்ம நட்சத்திரம் இவ்வளோ தான். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயப்படாதீங்க, தெய்வங்கள் இருக்கிறது, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.